இன்றைக்கி சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ப்ரெஷர் குக்கர் மெத்தடில் பார்ப்போம். அதுக்கு என்ன பொருள் வேண்டதை இப்போ பார்ப்போம். பாஸ்மதி அரிசி வந்து ஒரு கப் எடுத்து இந்த மாதிரி கப்புக்கு ஒரு கப் எடுத்திருக்கேன். இந்த கப்லேயே ரெண்டு அளவு தண்ணி ஊற்றிருக்கேன். 2 கப் அளவு தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி ஊற்றி ஊற போட்டாச்சு. அதை வேக வைக்கிற அதே தண்ணியிலே ஊற போட்டுட்டேன். 1 நாள் முன்னாடியே ஊற போட்டுட்டேன். இது ஒரு தக்காளி, 1 கப் புதினா இலை, இஞ்சியும் பூண்டும் ஒரு 5 பல் பூண்டு, கொஞ்சம் இஞ்சி, ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணது, ஒரு 3 ஸ்பூன் தயிர், முக்கால் ஸ்பூன் வரமிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் சோம்புத்தூள், கொஞ்சம் மஞ்சள் தூள். இது வந்து பிரியாணி இலை, 2 ஏலக்காய், இது 1/2 ஸ்பூன் கசகசா, இது வந்து கிராம்பு ஒரு 7-8 கிராம்பு, கொஞ்சம் பட்டை. சிக்கன் வந்து 200 கிராம் எடுத்திருக்கேன். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது அரைக்கிறதுக்கு வேணுங்கிறதுலாம் எடுத்து முதல்ல அரைச்சிடலாம். இஞ்சி வெள்ளைப்பூடு, இந்த பிரியாணி இலையை தவிர்த்து மற்றது எல்லாமே அரைக்கிறதுக்கு தான். கசகசா, ஏலக்காய், பட்டை, கிராம்பு, புதினா இலை, தயிர், இந்த மிளகாத்தூள் சோம்புத்தூள் எல்லாம் இதிலே போட்டுடலாம். இப்போ நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போது அரைச்சாச்சு. இதை அப்படி தனியாக எடுத்து வச்சுருவோம். இது வந்து ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். அப்போ சேர்க்கலை, தான் சேர்த்துருக்கேன். இப்போ 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இந்த வெங்காயத்தை போட்டு முதல்ல வதக்கலாம். அதுக்கு முன்னாடி பிரியாணி இலையை போட்டுடலாம். இப்போ வெங்காயத்தை போட்டுக்குவோம். ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் வதக்கிடுங்க. அதுக்குள்ளே செவந்துடும். இப்போ நல்லா செவந்துருச்சு. தக்காளி பழம் போட்டுக்கலாம். இது சிக்கனையும் போட்டுடலாம். ஒரு 2 நிமிஷம் கிண்டி விடுங்க. இப்போ சிக்கன் நல்லா வதங்கிடுச்சு. சிக்கனில் இருக்க தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வருது. இந்த சமயத்தில் நம்ம இதை குக்கரில் மாற்றிக்குவோம். இப்போ அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா புதினா எல்லாம், அதை ஊற்றுறேன். உப்பு கொஞ்சம் போட்டுக்குவோம். இப்போ பாருங்கள், தண்ணி பத்தாத மாதிரி இருக்குது. ஆனால் இந்த வேக சிக்கனில் இருக்க தண்ணி வேறு வெளியில் வரும். ரொம்ப தண்ணி இருந்தால் பிரியாணிக்கு நல்லா இருக்காது. அதனால் தண்ணி அளவாக ஊற்றுங்க, கொஞ்சமாக ஊற்றுங்க. சிக்கன் வேகிறதுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ மட்டும் ஊற்றுங்க. இந்த சிக்கன்லேருந்து வேறு கொஞ்சம் தண்ணி வெளியில் வரும். அதனால் நான் இப்போ ஊற்றுனது போதும். இதுதான் 3/4 பாகம் தான் வேக விடணும். ஒரு 75% வேக விடணும். ஒரு 25% அரிசியோடு சேர்த்து வேகும். அதனால் இப்போது ஒரு 2 சத்தத்துக்கு வச்சா போதும். மொத்தம் 3 சத்தம் தேவைன்னு சொன்னால் 2 சத்தத்துக்கு மட்டும் வைங்க. இன்னொரு சத்தம் அரிசியோடு சேர்த்து வைக்கலாம். இப்போ குக்கரை மூடி 2 சத்தம் வைக்க போகிறேன். இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இப்போ பாருங்கள், சிக்கன் வந்து நல்லா 3/4 பாகம் வெந்துருச்சு. ஆனால் பாருங்கள், தண்ணி இவ்வளவு இருக்குது. நம்ம ஆல்ரெடி கொஞ்சோண்டு அந்த அரைச்ச தண்ணி தான் ஊற்றினோம். இந்த சிக்கனில் இருக்க தண்ணியே சேர்ந்து அது குறையாமல் அப்படியே இருக்குது பாருங்கள். இந்த தண்ணி வந்து அப்ராக்சிமேட்லி இந்த கப்பில் வந்து ஒரு 3/4 கப் இருக்கும் இல்லையா? அதனால் இந்த 3/4 கப் தண்ணி இந்த இதில் நம்ம குறைக்க முடியாது. ஆனால் இந்த ஊற போட்டிருக்க அரிசி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் 3/4 கப் தண்ணி எடுத்துருவோம். ஏன்னா 2 கப் தண்ணி போதும் அரிசி வேகிறதுக்கு. சிக்கன் வேகிறதுக்கு இனி தண்ணி தேவைப்படாது. அதனால் அந்த 3/4 கப் தண்ணியை நான் அந்த அரிசி தண்ணியிலேருந்து எடுத்துட்டேன். இப்போ இதோட ஊற்றிடுவோம். இப்போ அந்த தண்ணியை நல்லா மிக்ஸ் பண்ணி உப்பு பார்த்துக்குங்க.
உப்பு காரம் கூட பார்த்துக்கிட்டுங்க, உங்கள் பத்தாட்டி நீங்கள் இப்போ போட்டுக்கலாம். இப்போ குக்கரை மூடி ஒரு சத்தத்துக்கு வச்சா போதும். பாஸ்மதி அரிசி வேகிறதுக்கு ஒரு சத்தம் போதும். ஒரு சத்தத்துக்கு மட்டும் வைங்க. இப்போ குக்கர் நல்லா ஆறிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்ப்போம். எப்போவுமே குக்கர் ஆறினதுக்கப்புறம் திறந்தால் தான் நீங்கள் நினைக்கிற அளவுக்கு அது உள்ளே வெந்திருக்கும். நல்லா வெந்துருச்சு. சிக்கன் கூட நல்லா வெந்துருச்சு. இதை நீங்கள் சர்வ் பண்ணலாம். வெங்காய தயிர் பச்சடியோடு சேர்த்து சர்வ் பண்ணலாம். இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.